அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யாத்ராகமம் 12:35, 36 நான் படிக்கிறேன். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆமென். அடிமைத்தனத்துல இருக்கிறவன் கொடுமையா அவன் ஆகிறான். அவ ஆண்டவர் என்ன பண்றாரு, தம் ஜனங்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்றப்ப அவங்கள என்ன பண்றாரு, ஒரு ஆச்சரியப்படுத்துகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போறாரு. பாருங்க, தேவனுடைய சர்ப்ரைசஸ், தேவனுடைய ஆச்சரியங்கள் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நாம் அவரை நம்ப வேண்டும், அவரிடத்துல ஆச்சரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். அப்போ ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது. என்ன அப்படின்னா, கிளம்ப போறாங்க. மோசே சொன்னபடி இஸ்ரவேல் ஜனங்கள் போய் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்களாம். கேட்டோடனே அவனும் பாருங்க எடுத்து கொடுத்துருக்கிறான். ஏன்னா கர்த்தர் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தாராம். ஆமென். இன்னைக்கு ஒரு டீல் ஏதோ பேச போறீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இருக்கும். ஏதோ ஒரு லேண்ட் வாங்கலாமா இருக்கும், அல்லது பிசினஸ் டீல், கான்ட்ராக்ட் ஏதோ ஒன்று, நான் சொல்றேன், ஜனங்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கும். இந்த பிரைஸ் தாங்க என்னால் கொடுக்க முடியும், தேவன் அதை அப்படியே செய்ய வைப்பார். ஏன்னா கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். நீங்க என்ன பிரைஸுக்கு கேட்க போறீங்களோ அந்த பிரைஸுக்கு அது நடக்கும். ஆமென். பாருங்க, நான் இன்ஸ்பயர்ட் ஆகிதான் அதை சொல்றேன். நான் அதனால நிச்சயம் நான் நம்புறேன், இந்த வார்த்தை உங்களுக்கு ஊழியம் செய்யும். ஆமென். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். நான் சொல்கிறேன், ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்பரை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த ஆண்டில் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைகளிலே ஒன்று என்ன அப்படின்னா, வெல்த் டிரான்ஸ்பர். எனவே இந்த வெல்த் டிரான்ஸ்பரை நம்ம நம்ப வேண்டும். பைபிள்ல நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு பாருங்க. எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் ஒரு வெல்த் டிரான்ஸ்பரை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த வருடத்திலே அந்த வெல்த் டிரான்ஸ்பர் அனுபவிப்பீங்க. ஆமென். பாவிகளின் ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படும். எனவே என்னங்க இவெல்லாம் அப்படி வந்துட்டான், அவன் அவ்வளோ கொடூரமானவன், அவன்லாம் அப்படி இருக்கிறான், இனிமே அப்படி புலம்பாதீங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே வெல்த் டிரான்ஸ்பர். அவன் எனவே தேவன் அதை செய்ய வல்லவர், அவர் உண்மையுள்ளவர். அன்றைக்கு தம் ஜனங்களுக்கு அதை செய்தார். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு எத்தனை அதிகம். ஆமென். எனவே இரத்தத்தாலே மீட்கப்பட்ட நமக்கு அது எத்தனை அதிகம். முழுமையான விடுதலை நீங்க அனுபவிக்கணும், குறிப்பா பொருளாதார ரீதியிலே. ஆமென். எனவே பொருளாதார ரீதியிலே நீங்க குறைவில் இருப்பது அவருடைய சித்தமே அல்ல. நீங்க பொருளாதாரத்துல என்ன பிரதர் ஷார்ட்டேஜா இருக்கு, அது அவருடைய சித்தமே இல்லை. எப்பொழுதுமே நிரம்பி வழியும் நன்மைகளினாலே உங்களை அழகு பார்ப்பதுதான் அவருடைய பிரியமும் விருப்பமுமா இருக்கிறது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. எனவே ஒருவேளை பர்ஸ்ல காசு இல்லை, பேங்க் அக்கௌண்ட்ல காசு இல்லை, நான் சொல்றேன், இதெல்லாம் நிரந்தரமே இல்லை. சொல்லுங்க, நீங்க தைரியமா அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. நீங்க அப்படி கன்ஃபஸ் பண்ண என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய அந்த சத்தியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். எனவே நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்பர் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் பினான்சியல் ஏரியால தேவன் உங்களை நிரம்பி வழிய செய்ய போகிறார். நீங்கள் நிறைவில் வாழ போகிறீர்கள். ஆமென். அதே நேரத்தில் ப்ரொஃபெட்டிக்கா நான் சொன்னது, கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆமென். எனவே இந்த டீல் இயேசு நாமத்தில் முடிய போகுது. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வெல்த் டிரான்ஸ்பர், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறது தான் ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்பர். உங்கள் சாட்சிக்கு நான் காத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.